வணக்கம் நண்பர்களே. சிறிது இடைவெளிக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ எல்லாமே ஃபேஸ்புக்கில் நான் என்ன போடுறேன்னா உடல் நலம் சம்மந்தப்பட்டதான் நான் போட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் குரட்டை சத்தம் குரட்டை விட்டு ரொம்ப பயங்கரமாக குரட்டை விட்டு தூங்குறாங்க. ஆனால் அது குரட்டை விடுறவங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் படுத்திருக்கிறவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த குரட்டை எதனால ஏற்படுகிறது, அதை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்தலாம், அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக் கொள்ளலாம், இதை பற்றி தான் கொஞ்சம் அலசி ஆராயப்படும். எனக்கு தெரிந்த அளவு சரியான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இந்த குரட்டை சத்தத்தால் ஏற்படுகிற சங்கடங்கள், பிரச்சனைகள், அதிலிருந்து என்ன எப்படி விடுதலை பெற்றுக் கொள்ளலாம், இதை பற்றி சொல்ல போறேன். இரண்டாவதாக ஹெல்த் சப்ளிமெண்ட் பற்றியும் நான் சொல்ல போறேன். அந்த 4 ஹெல்த் சப்ளிமெண்ட், அந்த கம்பெனியை பற்றி சொல்லி அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் எவ்வளவு தூரம் உபயோகமா இருக்குது, அது உபயோகப்படுத்துறதுனால எத்தனை வகையான வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறது அதையும் சொல்லிட்டு, அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய வருமானம் இருக்கிறது, அதை குறித்தும் சொல்ல போறேன். அப்புறம் நான் வருமானத்துக்கு என்ன பண்ணேன், மூலதனமே கிடையாது என்கிட்ட, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா நல்லா உழைப்பேன் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு பெரிய டீம் உங்களுக்காக காத்திருக்கு. ஒரு அற்புதமான டீம் உங்களை அப்படியே முதல் படியில இருந்து ஒவ்வொரு படியா உங்களை அருமையா நடத்தி கொண்டு வர ஒரு அருமையான டீம். ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க இந்த டீம்ல வந்து இணைந்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல நல்ல ஒரு நிலைமை அடையலாம். தூத்துக்குடியில இருக்கிறோம் நாங்க. நீங்க வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, நம்பிக்கையோட என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் 9443872027 9443872027. தமிழ்ல சொல்லுவேன். என்னுடைய கைபேசி எண் வந்து 9443372027. நீங்க ஃபேஸ்புக்லயே என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், என்னுடைய வெப்சைட் அட்ரஸ், இமெயில் ஐடி எல்லாமே அதுல இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தயவுசெய்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஒரு பயன் அப்படின்னா, என்னுடைய ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் திரும்ப ரீப்ராட்காஸ்ட் ஆகும். உங்களுக்கு அது இமெயில் மூலமா ஃபேஸ்புக் தெரியப்படுத்துவாங்க. நான் இதே வீடியோவை நாளை காலைல யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அப்போ யூடியூப்லையும் உங்களுக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த பெல்ல அமுக்குங்க. என்ன இந்த கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேள்வி கேளுங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. மீண்டும் சொல்றேன், இந்த 3 பாயிண்ட். ஒன்று, குரட்டை சத்தம் ரொம்ப கஷ்டப்படுத்துதா, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இரண்டாவதாக அதற்கு உண்டான ஹெல்த் சப்ளிமெண்ட்டை பத்தி சொல்ல போறேன். அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் நம்ம அநேகருக்கு சொல்றதுனால நமது வருமானம் எப்படி பெருகுது அதை சொல்ல போறேன். என்கிட்ட பணமே இல்லை ஆனா நான் சம்பாதிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க நாங்க தூத்துக்குடியில இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு. எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ₹1 செலவு கிடையாது. நீங்க நல்ல ஒரு பெரிய நிலைமையை சீக்கிரம் அடையலாம். இந்த வருட கடைசிக்குள்ள உங்களுடைய வருமானம் நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்றாக உயர்ந்துவிடும். அதுபோக இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், என்கிட்ட பணம் இருக்குது, ஏதாவது உருப்படியா அதை இன்வெஸ்ட் பண்ணணும். என்னுடைய எதிர்காலத்துக்கு நல்ல மாதிரி திட்டம் போடணும். என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு அது உதவியா இருக்கணும். இந்த பணத்தை நான் பாதுகாக்கணும், இதை பெருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க இதுல ஒரு டீம், பெரிய டீம் இருக்கிறோம். உங்க பணத்தை நீங்க முதலீடு பண்ணி பல மடங்கு
நீங்க அதை குறைந்த வருடங்கள்ல பல மடங்காக அதை நீங்க பெருக்கிக் கொள்ளலாம். நேர்மையான கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட், இந்தியாவில் இருக்கிற டாப் 5 கார்பரேட் கம்பெனில இது ஒண்ணு. கூடிய சீக்கிரம் இந்த பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் ஆகும்போது அவ்வளவு பெரிய கம்பெனி. 2ஆம் நம்பர் பிசினஸ் எதுவும் கிடையாது, எங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. இதுல இன்வெஸ்ட் பண்ணா நேர்மையான முறையில பயம் இல்லாம இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், கவர்மெண்ட் ஆடிட்டர் எந்த பிரச்சனையும் இல்லாம கிளீன் சிட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிரச்சனையும் இல்லாம பயமே இல்லாம நேர்மையான முறையில உங்கள் பணத்தை பல மடங்கு நீங்க திருக்கி கொள்ளலாம். நம்பிக்கையோட என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நான் அந்த குரட்டை சத்தம் அந்த பிரச்சனையை சொல்றதுனால ஒரு நகைச்சுவையோட ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். எப்பவுமே எல்லாருக்குமே நகைச்சுவைங்கிறது பிடிக்கும். எனக்கு இந்த காரியத்தை சொல்றதுனால இந்த சமயத்துல அந்த ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் சிறுவனா இருந்த காலத்துல, இப்ப எனக்கு வயது 62 முடிந்து விட்டது, 63 நடக்கிறது. நான் அப்போ 8th அல்லது 9th, 8வது வகுப்பு அல்லது 9வது வகுப்பு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் என் தம்பி எனக்கு 2 கிளாஸ் பின்னாடி, நான் என் தம்பி எங்கள் நண்பர்கள் 2 நாங்க 4 பேரும் மொத்தமா கூட்டு சேர்ந்துதான் மெட்ராஸ், இன்னைக்கு சென்னை அன்னைக்கு மெட்ராஸ். அந்த மெட்ராஸ்ல நாங்க புரசைவாக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல படித்து கொண்டிருந்தோம். ELM PCSI ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூல்ல தானா ஸ்ட்ரீட்ங்கிற அந்த பேர் வழியாக தான் நடந்து போவோம். எங்களுக்கு என்ன ஹாபி தெரியுமா, போற வழியில மரங்கள் இருந்தா அதோட சப்போட்டா பழங்கள், இந்த மாதிரி பழங்கள் இருக்கிறத பறிக்கிறது. ரொம்ப ஆர்வமா செய்யற காரியம் என்னன்னா, கல்லை வச்சு நாய்களை அடிக்கிறது அந்த சின்ன வயசுல. அப்போ என்ன ஆச்சு, நாங்க 4 பேர், எங்க நண்பர்கள் 2 பேரும் அவங்க கையில இப்படி கல் வச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க, இப்படி கல்லை வச்சு எங்க கூட நடந்து வராங்க. அவங்க கையில இருந்து நாங்க கல்லை எடுத்து ஒவ்வொரு நாயா நல்லா குறி பார்த்து அடிப்போம். பல்லு உடையிற அளவுக்கு குறி பார்த்து அடிப்போம். அப்போ ஒரு ரோட்ல, எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு தான் வருது, நீங்களும் கேட்டு சிரிப்பீங்க. அந்த தானா ஸ்ட்ரீட்டை நெருங்கும் போது ஒரு டின் ஷெட்டு போட்டு, அந்த கூரை தகர கூரை, உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன ஃபேக்டரி, அது என்ன ஃபேக்டரின்னு எனக்கு அது சின்ன வயசு, அதனால அதை குறித்து அதிகமா தெரியல. இவங்க என் நண்பர்கள் 2 பேரும் கல்லை இப்படி வச்சிருக்காங்க 2 கையில. நானும் என் தம்பியும் நடந்து வரோம். நாங்க இந்த கல்லை எடுத்தோம், கையில இருந்து கல் எடுத்து நாய் அடிக்கிறது, மரத்துல அடிக்கிறது, இந்த வேலைகளை பண்ணிட்டு வரோம். அப்ப அந்த டின் ஷீட் கூரை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஆளுக்கு வேலை செய்யறாங்க. நானும் என் தம்பியும் அளவு கல் எடுத்தோம், அந்த டின் ஷீட்ல விட்டோம். சாரி, தும்மல் வந்துட்டு. இந்த தகரக்கூரையில இருந்தோம். அந்த தகரக்கூரையில கல் விழுந்து டம 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 டமன்னு சத்தம் கேட்டு உருண்டு விழுந்தது. ஒரு 10 வினாடிகள் தான் இருக்கும். ஒரு 3-4 பேர் அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியே ஓடி வந்தாங்க. இப்படி பார்த்தாங்க, நாங்க 4 பேர் இருக்கிறோம். கல்ல வீசினவங்க யாரு, நானும் என் தம்பி. ஆனா அவங்க இப்படி பார்த்தாங்க. என் நண்பர்கள் 2 பேரும் கையில இப்படி கல் வச்சிருக்காங்க. அப்ப எங்களை பார்த்தாங்க, நாங்க அப்படியே அம்மாஞ்சி மாதிரி முகத்தை சோகமா வச்சு நின்னோம். அந்த 2 பையங்களையும் காலை இப்படி பிடிச்சி தூக்கிட்டு உழவு விட்டாங்க. உள்ள போய் அவனை போட்டு அடிச்சு முகம் செவக்கிற அளவுக்கு அடித்து வெளியே வந்து விட்டுட்டாங்க. இது எதுக்கு சிரிப்பா இருக்குதுன்னா, தப்பு பண்ணது நாங்க. நான் கொஞ்சமாவது யோசிக்கணும். கல்லு 2 கல்லு இப்படி 2 கையிலையும் கல் இருக்க, இவன் எந்த கையை வச்சு கல்லை வீசுமா அப்படிங்கிற யோசிக்கணும். அவங்க அந்த யோசனை இல்லாம இவங்க கையிலான கல் இருக்கு, இவன் தான் இந்த தகரத்துல வீசிருப்பான்னு சொல்லி அந்த எங்க கூட கூட்டி சேர்ந்தாங்க. அவங்க கல் வீசல, ஆனா எங்களோட கூட்டணியில இருந்தாங்க. அவங்க அடி வாங்கினாங்க, நாங்க தப்பிச்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு நகைச்சுவையா இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை எங்களோட கோபம் கூட வரலாம். அடப்பாவி, நீ தப்பு பண்ணி அடுத்தவனை மாற்றி விட்டுட்டீங்க. சரி, நம்ம இப்போ சப்ஜெக்ட் வருவோமா? அதாவது புரட்டையை பத்தி தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். குறிப்பா புரட்டை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பொருள்னு சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெளிநாடுகள்ல
கணவருடைய குரட்டை சத்தம் தாங்காமல் மனைவி விவாகரத்து வரைக்கும் போயிருக்கிறதா கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இந்த குரட்டை சத்தத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்குது. அந்த குரட்டையை விட்டு தூங்குறதுனால ஒரு ஆழ்ந்த தூக்க நிலை கிடைக்காது. ஏதோ ஒரு அந்த கோழி தூக்கம் சொல்லுவாங்களே, அரை மயக்கம், அந்த மாதிரி தான் தூங்க முடியும். அப்படி தூங்கி எந்திரிக்கும் போது காலையில என்ன ஆகும்னா தலைவலி வரும், டயர்டா இருக்கும், நம்ம செய்யற வேலையில ஒரு ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாது. இந்த மாதிரி அப்புறம் பிளட் ப்ரெஷர் ஏறிடும். இந்த குரட்டை விட்டு ஒழுங்கா தூங்காததுனால சர்க்கரை நோய் வரும், பக்கவாதம் நோய் கூட வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? குரட்டை விடுறத நம்ம அவாய்ட் பண்ணணும். குரட்டை சத்தம் குளிச்சிருக்கும் போது வருமா? வராது, தூங்கும் போது மட்டும்தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னா, தூங்கும்போது நம்ம தொண்டையில உள்ள தசைகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தளர்வடைந்து ரெஸ்ட் எடுக்குது. அப்போ அந்த தொண்டையில உள்ள தசைகள் விரைப்பா இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தளர்வடைந்து ஓய்வெடுக்கிற நேரத்துல இந்த மூச்சு பாதை, இங்க 2 குழாய் இருக்கு. ஒண்ணு உணவு குழாய், இன்னொன்னு மூச்சு குழாய். இந்த மூச்சு குழாயில என்ன ஆகும்னா, அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த உள் விட்டம் அது சுருங்கிருக்கு. அந்த சுருங்கி போகும்போது அது வழியா சுவாச காற்று நமக்கு வெளியே வரும், உள்ள போகும், உள்ள போய் வெளியே வரும். அந்த மூங்கிலுக்குள்ள போட்டா என்னங்குது, நீங்க மூங்கில் காட்டுல நம்ம புல்லாங்குழல் தெரியும், மூங்கில்ல ஓட்ட போட்டு நம்ம வாசிக்கிறோம், அதுதான் புல்லாங்குழல். அருமையான அந்த காற்று அப்படி போயிட்டு வர்றதுனால இனிமையான ஒரு சங்கீதம், ஒரு ஓசை உண்டாகுது. இந்த நம்ம எடுத்த அந்த மூங்கில், நம்ம அதை மனிதர்கள் செய்யறோம். மூங்கில் காற்றுல போனா, காத்தடிக்கிற டைம்ல இயற்கையாகவே சில மூங்கில்கள்ல ஓட்டை இருக்கிற மூங்கில்கள்ல இந்த காற்று நுழைந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு சங்கீத சத்தம் அதுல வரத்தான் செய்யுது, இயற்கையாக. அது அதே மாதிரி நம்ம மூச்சுக்குழாய் சுருங்கி போறதுனால நாம் தூங்கும் போது இந்த சுவாச காற்றானது உள்ளே போய் வெளியே வரும்போது இந்த மூங்கில் மாதிரி தான் அது இனிமையான ஒரு இசையை கொடுக்குது. இது குருன்னு என்னமோ வித்தியாசமா சகிக்க முடியாத அளவுக்கு சத்தம் உண்டாகுது. அது அந்த மூச்சு பாதையில தடை ஏற்படுறதுனாலதான் இந்த சத்தம் உண்டாகுது. இந்த குரட்டை பிரச்சனைக்கு நம்ம காலந்தொட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி ரொம்ப ஒரு முக்கிய காரணம் வகிக்குது. உடல் பருமனா இருக்கிறவங்க தான் குரட்டை அதிகமா விடுவாங்க. அதே போல மூக்கடைப்பு இருக்கும் சில பேருக்கு, சைனஸ்னால, அலர்ஜினால, அப்புறம் செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க. இந்த 2 மூக்குக்கும் நடுவுல இந்த ஒரு சின்ன குருத்தெலும்பு, இது சில பேருக்கு வளைஞ்சிருக்கும். அந்த வளைஞ்சிருக்கும்போது ஒரு பக்கம் அடைச்சிக்கிறோம், அல்லது அந்த குருத்தெலும்பு ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமா அடைச்சிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் குரட்டை சத்தம் உண்டாக்குறதுக்கு அது காரணங்களாக அமைகிறது. பெண்களுக்கு குறிப்பா சொல்ல போனா அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் இருக்கு, மாதவிடாய் காலம், அந்த சுழற்சி முடிவடைகிற நேரத்துல, அதாவது அந்த வயது ஒரு 45க்கு மேல 50க்கு மேல அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியட், மாதவிடாய் காலம் முடிவுக்கு வரும். அந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த குரட்டை பிரச்சனை வர்றதுக்கு பெண்களுக்கு பொதுவாக வாய்ப்பு இருக்குது. சரி, முக்கியமான காரணம் ஆண்களுக்கு பார்த்தோம்னா சீரட் பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குரட்டை விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. மது அருந்துகிறவங்களுக்கு, சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி மாத்திரை போட்டு தூங்குவாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு கொடியதான ஒரு பழக்கம், அடிக்ஷன். ஏன்னு சொல்றேன்னா, தண்ணியை அடிக்கிறது பெரிய தப்பு தான், உடல் நலத்துக்கு கேடுதான். அதை விட பன்மடங்கு கேடு தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது. அதை விட தூங்காமலே முடிச்சிருந்து தூக்கம் இயற்கையா எத்தனை மணி நேரம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்லன்னு தூங்கிறது தான் பெட்டர். தூக்க மாத்திரை போட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மாத்திரையில ஆரம்பிக்கும், 2ஆகும், 3ஆகும், 4ஆகும், அப்புறம் எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. தயவுசெய்து அப்படி ஒரு பழக்கம், தூக்க மாத்திரை தான் போட்டு நான் தூங்குறேன்னு சொன்னா அந்த பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க முடிச்சாவது இருங்க, அது தப்பு இல்லை. இந்த தூக்க மாத்திரை போட்டு நீங்க தூங்குறதுனால ரொம்ப
பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதுல நிறைய சிகிச்சைகள்லாம் இருக்கு. இந்த குரட்டை வர்றவங்களுக்கு நிறைய சிகிச்சை இருக்குது. அந்த சிகிச்சை எல்லாம் டாக்டர்கிட்ட போய் சொன்னாதான் அவங்க வந்து அந்த சிகிச்சை செய்வாங்க.